பட்டாணி நைட் வந்து முளைக்கட்டந்த ரொம்ப வந்து முளைக்கட்டந்து இதாக ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஸோ தட் லைட்டாக வந்து பிறகு நீங்கள் வந்து குழம்பு காசுங்க சூப்பராக இருக்கும். அண்ட் தென் கத்திரிக்காய் போட்டுட்டு புளி குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து ராகி முத்துக்கு வந்து சூப்பராக. ஸோ புளி குழம்புக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த புளி குழம்பு வச்சாலும் கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஆயில் போட்டுட்டு கடுகு, சீரகம், நல்லா வந்து வதக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணி ஸோ டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ண போகிறோம். டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கணும். ஸோ அந்த பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா ஸோ நல்லா வந்து வதங்கி இருக்குது. இல்லை கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பட்டாணியும் வந்து ஆட் பண்ணலாம். இதுவுமே வந்து பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா வந்து வதங்கணும். இந்த மிளகாத்தூள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கும். ஸோ புளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து எக்ஸ்ட்ரா தான் போட்டுக்கணும். சூப்பராக வந்து இது நல்லா வந்து கீழே வந்து வெந்துன்னு இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இதை வதக்கிட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் தண்ணி ஊற்றுவேன். ஸோ அப்புறமா நல்லா வந்து விசில் வந்து ஒரு 4-5 விசில் ஒரு 3 to 4 விசில் வந்து பிறகு பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கோம். அது கரைச்சி வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூட்டை போட்டு வச்சிடலாம். ஒரு 3 to 4 விசில் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப்